என்ன தப்பா பேசிட்டாரு? திரும்ப முன்மொழியாத எந்த கருத்தை அவர் சொல்லிட்டார்? விடுதலை சிறுத்தைகள் தனிநபருக்கானதல்ல. இது கோடான கோடி விளிம்பு நிலை மக்களின் விடுதலைக்கான இயங்கக்கூடிய ஒரு பேரியக்கம், மக்களுக்கான இயக்கம், மக்களுக்கான இயக்கம். அப்ப மக்கள் நலன் சார்ந்துதான் நாங்க இயங்க முடியும், ஒரு முடிவெடுக்க முடியும். மக்கள் நலன் சார்ந்துதான் திமுக தலைமையிலான ஒரு மதசார்பு அணி இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது, கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மதசார்பற்ற முற்போக்கு ஒரு அணியை கட்டமைத்ததில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு ஒரு மகத்தான பங்கு இருக்கிறது. அதே போன்று இந்திய அளவில் இந்தியா கூட்டணி உருவாவதிலும் எங்கள் தலைவருடைய அழுத்தம் இருக்கிறது. இப்படிதான் தமிழ்நாட்டில் ஒரு அணியும் இந்திய அளவில் ஒரு அணியும் உருவாவதற்கு எங்கள் தலைவருடைய பங்களிப்பு பெரிய பங்களிப்பா இருக்கிறது. அப்ப இது ஒட்டுமொத்தமா மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர், அவருக்கான கட்சியா அவருடைய விருப்பத்தை திணிக்கக்கூடிய ஒரு கட்சியா அவர் கையாளும் போது இதை விடுதலை சிறுத்தைகள் எப்படி வேடிக்கை பார்க்க? இல்லையே, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் திரும்ப வச்ச ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது காலங்காலமா நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். 1999 தலைவர் பேசுனதான் நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். ஆனா நாங்க பேசும்போது அது ஏன் பெருசா கொண்டு போல? இப்ப தலைவர் அதை பேசுறாரு, மறைமலை நகர்ல அதை பேசினாரு, அதையே ஊடகங்கள் பெருசா எடுத்து கொண்டு போல. அன்னைக்கு நீங்களே அதை கொண்டு போல போட்டீங்க, டெலிட் பண்ணீங்க. அதாவது மண்டல கூட்டத்தில் அவர் பேசுறாருங்க மறைமலை நகர்ல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எழுச்சி தமிழர் திருமாவளவன் கேட்கிறான்னு அந்த செய்தியை ஏன் ஊடகங்கள் பெருசா கொண்டு போய் அது ஏன் விவாதம் நடத்தல? நீங்களே அதை முன் வைக்கலையே. போட்டாரு, அது ட்வீட் பண்ணி அழிச்சது அது வேற, அதை அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா மேடையில பேசிட்டாருலங்க, அங்க எல்லா ஊடகம் இருந்ததுல, அதையும் ஒரு டிபேட்டா மாத்தல, ஏன் விவாதமா மாத்தல? திருமாவளவன் ஆட்சியில பங்கு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அன்னைக்கு நீங்க விவாதமா மாத்தல? அன்னைக்கு அதை பெருசா கொண்டு போனாங்க. ஆதவ அர்ஜுன் போய் ஒரு ஊடகத்துல பேசின பிறகு அது பெருசா வெடிக்கிறீங்க. நீங்க ஏன் அதை பெருசா நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னா, ஊடகங்கள்ல அதாவது எங்களுக்கு எதிரான சக்திகள், விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை பகைவர்கள் இருக்காங்கல்ல, மக்கள் விரோதிகள், பாசிச சக்திகள், அவங்க என்ன திட்டம் போடுறாங்க? ஆதவ அர்ஜுனா இப்படி பேட்டி கொடுத்துட்டாரு, இதை நம்ம பெருசா ஒரு விவாதமாக்கி திமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலாம், திமுகவுக்கும் விசிகாவுக்கும் ஒரு இடைவெளியை உருவாக்கி விசிகாவை அங்கிருந்து வெளியேற்றிட்டோம்னா திமுகவை பலவீனப்படுத்திடலாம், திமுகவை பலவீனப்படுத்திட்டா இங்க ஈஸியா தாமரையை மலர வச்சிடலாம், பாஜக வளர வச்சிடலாம்னு சொல்லி அவங்களுடைய கணக்கு. அந்த கணக்குல நாங்க மண்ணலி போட்டோம்.